ஹலோ. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு கேட்பாளரான உங்களை ரொம்பவே அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பல நூற்றாண்டுகள் பழமையானது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம காலகட்டத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஆமா, ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் இது. எக்ஸாக்ட்லி. அதாவது சாணக்கியரோட பார்வையில மன உறுதியான குழந்தைங்களை எப்படி வளர்ப்பது அப்படிங்கிற மூல ஆதாரங்களை தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். சாணக்கியரோட ஞானம் அப்படிங்கிறது சும்மா ஒரு தியோரி கிடையாது. ஒரு குழந்தை சாதாரணமான ஆளா மாறுறதுக்கும் எதிர்காலத்தையே மாத்திர ஒரு மிகப்பெரிய மனிதனா மாறுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார். ரைட். இப்போ இந்த அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, ஒரு முரண்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். ஆனா மன உறுதி அப்படிங்கிறது அவங்க கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. இதை நீங்க ஒரு பெற்றோரா இருந்தாலும் சரி, இல்ல மனித மனத்தோட உளவியலை புரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு ஆர்வலரா இருந்தாலும் சரி. அப்சல்யூட்லி. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதே அது வளர்ற சூழலும் பெற்றோரோட வழிகாட்டுதலும் தான் அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க ரொம்ப ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னன்னா, இன்றைய குழந்தைங்க வெற்றி பெற கத்துக்கிட்டாங்க. ஆனா தோல்வியை எப்படி எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கவே இல்ல. அது ஒரு கசப்பான உண்மைதான். சோ இப்போ நாம எந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்கறோம்னு யோசிக்க வேண்டியிருக்கு. சாணக்கியர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது குழந்தைகளுக்கு பணத்தை கொடுப்பதை விட தன்னம்பிக்கையே கத்துக் கொடுங்க அப்படின்னு. ஆமா, இங்க பணம் அப்படிங்கிறது வெறும் கரன்சி மட்டும் கிடையாது. நாம செஞ்சு கொடுக்கிற எல்லா வசதிகளும் தான். கரெக்ட். நாம குழந்தைகளுக்கு உலகத்தோட எல்லா வசதிகளையும் கொடுத்து வளர்க்குறோம். ரொம்ப பாதுகாப்பான ஒரு கோட்டையை கட்டி கொடுக்குறோம். ஆனா ஸ்கூல்ல யாராவது ஒரு வார்த்தை திட்டினா கூட, இல்ல சின்னதா ஒரு ஃபெயிலியர் வந்தா கூட அவங்க ஏன் சுக்குநூறா இடிஞ்சு போறாங்க? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல, ஒரு பிக்கர் பிக்சர்ல பார்த்தோமானால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அவங்க ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. ஏன்னா வெற்றியை மட்டுமே கொண்டாடுற அந்த உலகத்துல அவங்க ஜெயிக்க மட்டுமே கத்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போற முத நாள்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு தான் நாமளும் சொல்றோம். எக்ஸாக்ட்லி. எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வரணும், பெஸ்டா இருக்கணும். இதுதான் அவங்க மைண்ட்ல பதிவாய் இருக்கு. அதனால தான் ஒரு சின்ன சர்க்கிள் வரும்போது அந்த தோல்வியை கையாளும் மன உறுதி அவங்க கிட்ட இல்ல. ஓ, அப்ப தோல்விக்கு அவங்க பழக்கப்படவே இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. அந்த பாதுகாப்பான கோட்டையில ஒரு சின்ன விரிசல் விழுந்தா கூட அவங்க உலகமே இருண்டு போன மாதிரி ஃபீல் பண்றாங்க. எப்படி மீண்டும் எழுந்து வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரைட். இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். அவங்க வெற்றிக்கு தயாரா இருக்காங்க, ஆனா நிஜ வாழ்க்கைக்கு தயாரா இல்ல. இங்கதான் சாணக்கியரோட முதல் ரகசியம் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, தோல்வியை எதிர்கொள்ள தெரியாததுக்கு முக்கிய காரணமே பெற்றோர்கள் கொடுக்கிற அந்த அதீத பாதுகாப்பு தான். அதாவது ஓவர் ப்ரொடெக்ஷன். ஓவர் ப்ரொடெக்ஷன். சாணக்கியார் என்ன சொல்றாருன்னா, குழந்தைய அளவுக்கு அதிகமா பாதுகாக்க கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையும் பெற்றோரே முன்னாடி நின்னு தீர்த்துட்டா அந்த குழந்தை வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளும்? கஷ்டங்களை பார்த்த குழந்தை தான் பின்னாடி ரொம்ப வலிமையான ஒரு மனிதனா மாறும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே கேள்வி கண்டிப்பா வரும். ஒரு பெற்றோரா தான் குழந்தை கஷ்டப்படுறத பார்த்தா பாதுகாக்கிறது ஒரு இயற்கையான குணம் தானே. அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? வழியில ஒரு கல் இருந்தா குழந்தை விழுந்துக கூடாதுன்னு அதை நாம எடுத்து ஓரமா வைக்கத்தானே செய்வோம். நீங்க சொல்ற மாதிரி 100க்கு 100 இது ஒரு இயற்கையான குணம்தான். அன்போட வெளிப்பாடுதான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஆனா இதுல என்ன பிரச்சனை வருது? பிரச்சனையிலிருந்து குழந்தைய முழுமையா நீங்க விலக்கி வைக்கும்போது அந்த பிரச்சனைய அவங்களாகவே தீர்க்கும் திறனை இழந்துடுறாங்க. அந்த ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் ஆகுறதே இல்ல. ஓ, அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம அவங்க பிரச்சனைய சால்வ் பண்ணும்போது அவங்கள பலவீனப்படுத்துறோமா? அப்சல்யூட்லி. அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குதுன்னா, என் பாதையில எந்த கல்லும் இருக்காது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுது. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையே. ஒரு நாள் நீங்க இல்லாதப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நிப்பாங்க. வாழ்க்கையோட நிஜமான கஷ்டங்களை எதிர்கொள்ற குழந்தை மட்டுமே மனதாலமல வலிமையான ஒரு மனிதனா உருமாறும்னு ஆதாரங்கள் உறுதியா சொல்லுது. அதாவது அவங்களுக்கான அனுபவத்தை நாமே திருடிடுறோம்னு சொல்றீங்க. ரொம்ப கரெக்ட். சரி, அதீத பாதுகாப்பால அவங்க அனுபவத்தை பறிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம வார்த்தைகளால அவங்க மனசை எப்படி நம்ம சிதைக்கிறோம்னு பார்க்க சாணக்கியரோட அடுத்த ரகசியத்துக்கு நம்ம போகணும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். சாணக்கியரோட இரண்டாவது ரகசியம் ஒப்பீடு. அதாவது கம்பேரிசன் அப்படிங்கிற அபாயகரமான ஆயுதம். குழந்தைகளிடம் எப்பவுமே இன்னொருத்தரை காட்டி ஒப்பிடவே கூடாதுன்னு அவர் சொல்றார். ஆனா இது நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதானே. ரொம்ப ரொம்ப சாதாரணம். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், அவ எவ்ளோ நல்லா படிக்கிறா, உன்னால ஏன் முடியல, இப்படி கேக்குறது
இந்த வார்த்தைகள் ஒரு குழந்தையோட மனத மெதுவா ஆனா ரொம்ப ஆழமா உடைக்குது. ஒப்பீடு அப்படிங்கிறது அவங்களோட தன்னம்பிக்கையே முழுசா கொன்னுடும். இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ ரொம்ப போட்டி நிறைந்த ஒரு உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு குழந்தைய மற்றவரோட ஒப்பிட்டு பேசுறது அவங்கள இன்னும் சிறப்பா செயல்பட தூண்டும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்னு தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல எல்லாரையும் ஒப்பிட்டு மோட்டிவேட் பண்ணலாம். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. பெற்றோர் ஒப்பிட்டா குழந்தைக்கு ரோஷம் வரும், நல்ல படிப்பான்னு நினைக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படித்தானே நம்ம நம்புறோம். ஆனா சைக்கலாஜிக்கலா அங்க நடக்கிறதே வேற. நீங்க ஒப்பிடும்போது அது ஒருபோதும் ஊக்கப்படுத்தாது. மாறா அது மெல்ல மெல்ல அவங்க தன்னம்பிக்கையை கொன்னுடும். குழந்தைய மூளை அது எப்படி எடுத்துக்குது தெரியுமா? உனக்கு எந்த திறமையும் இல்ல, நீ எனக்கு போதுமான பையன் இல்ல அப்படின்னு தான் அது புரிஞ்சுக்குது. ஓ மை காட், அப்போ அது அவங்க சுயமரியாதையே காலி பண்ணிடுது. எக்ஸாக்ட்லி. அவங்க மனச உடைக்கிற இந்த செயப்பால கிடைக்கிற எந்த வெற்றியும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. பயத்திலையும் மத்தவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அழுத்தத்திலையும் வாங்குற மார்க்ஸ் அவங்களோட உண்மையான வெற்றி கிடையாது. ரைட். இப்போ வரைக்கும் எதை செய்யக்கூடாதுன்னு நாம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். அதீத பாதுகாப்பு கூடாது, ஒப்பீடு அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியானால் அவங்கள நிஜமாகவே வலிமையாக்க நாம எதை செய்ய வேண்டும்? அந்த தீர்வை நோக்கி நம்ம இப்போ போகணும். கரெக்ட். இங்கதான் சாணக்கியரோட 3வது ரகசியம் வருது. அது என்னன்னா, குழந்தைங்களுக்கு பொறுப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். பொறுப்புகள் கொடுக்கணுமா? ஆமா. சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன முடிவுகள், சின்ன பொறுப்புகள் தான் ஒரு குழந்தைய எதிர்காலத்துல ஒரு பெரிய தலைவரா மாத்தும். சாணக்கியரோட ஒரு அருமையான பொன்மொழி இருக்கு. வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமெனில் மனதை வலிமையாக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சின்ன சின்ன வேலைகளை கொடுப்பது எப்படி ஒரு குழந்தைய எதிர்கால தலைவரா மாத்தும்? வீட்ல ஒரு சின்ன முடிவை எடுக்க விடுறதுக்கும் நாளைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை வழிநடத்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இது ரொம்ப மேலோட்டமா தெரியலையா? பாக்குறதுக்கு அப்படி தோணலாம். ஆனா தலைமைத்துவம், அதாவது லீடர்ஷிப் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள் காலையில முளைக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு தசை மாதிரி. நீங்க தினமும் ஜிம்முக்கு போய் பயிற்சி பண்ணாதானே தசை வளரும். ஆமா, அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதே மாதிரி தான் இதுவும். இந்த சின்ன பொறுப்புகளும் அவங்களே எடுக்கிற முடிவுகளுமே அவங்க மனதை கொஞ்சம் கொஞ்சமா வலிமையாக்குது. தான் எடுக்கிற முடிவுக்கு தானே பொறுப்பேத்துக்கிற பழக்கம் வருது. ஓ, அதுதான் கான்சிக்வன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களோ? எக்ஸாக்ட்லி. நான் ஒரு தப்பு பண்ணா அதோட விளைவை நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் சின்ன வயசுலயே வந்துடும். வாழ்க்கையில வெல்ல மன வலிமை தான் அடிப்படை. அது இந்த சின்ன சின்ன முடிவுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. வாவ், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. அப்போ அதிக மதிப்பெண்கள், அதாவது ஹை மார்க்ஸ் எடுத்த குழந்தை மட்டும் வெற்றியாளர் கிடையாது. நிச்சயமா கிடையாது. ஒரு பெரிய தோல்விக்கு பிறகும் மீண்டும் தன் சொந்த கால்ல எழுந்து வர குழந்தை தான் உண்மையான வெற்றியாளர். சாணக்கியரோட பார்வையிலிருந்து இதை நம்ம மீண்டும் கேட்பாளரான உங்களுக்கு நினைவூட்டுறோம். ஆமா. நாளைய உலகத்தை வழிநடத்த போவது வெறும் புத்திசாலிகள் மட்டும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. மன உறுதியான குழந்தைகள் தான் நாளைய உலகத்தை வழிநடத்த போறாங்க. இந்த செய்தி அடுத்த தலைமுறையை உருவாக்குற பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. நாம விவாதிச்ச இந்த ஆதாரங்களை அடிப்படையா வச்சு ஒரு புது சிந்தனைய நான் இங்க முன்வைக்க நினைக்கிறேன். இது ஆதாரத்துல நேரடியா இல்லைனாலும் இதோட ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். சொல்லுங்க, அது என்ன புது சிந்தனை? குழந்தைங்களை தோல்வியிலிருந்து பாதுகாக்க நாம இவ்ளோ மெனக்கெடுக்கிறோமே, அதுக்கு பதிலா அந்த தோல்விகளை எப்படி ஒரு அனுபவமா மாத்தி நம்ம கொண்டாடக்கூடாது? தோல்வியை கொண்டாடுறதா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா. ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகும் நாம வீட்ல உட்கார்ந்து பேசும்போது இந்த தோல்வியிலிருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு வீடுகள்ல ஒரு புதிய கலாச்சாரத்தை நாம ஏன் உருவாக்க கூடாது? சிந்தித்து பாருங்கள். தோல்விங்கிறது முடிவில்ல, அது கத்துக்கிறதுக்கான ஆரம்பம். ரொம்ப ஆழமான ஒரு அருமையான சிந்தனை. தோல்வியை கொண்டாடும் கலாச்சாரம். கண்டிப்பா இத கேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள ஒரு கேள்வியா கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆழமான அலசலை நம்ம நிறைவு செய்வோம். உங்களோட சிந்தனைக்கு ஒரு தீனி கிடைச்சிருக்கும்னு நம்புறோம்.